அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ரத்னப்பா, டேய் சிந்து கண்ணு, வைரப்பா, ரெண்டு பேரும் இந்நேரம் வீட்லயா? ஐயோ நம்பவே முடியலப்பா. எல்லாம் நீ வருவேன் தான். அப்பா, ஐயோ அப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்ல. சித்துவை நீங்க கூட்டிட்டு வந்ததும் எல்லாரும் ஆபீஸ்க்கு போயிருப்பாங்க, யாரையுமே பார்க்க முடியாது. சரி ஓகே, அம்மா அண்ணிய மட்டும் பார்த்துட்டு போலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்னப்பா ரெண்டு பேரும் ஆபீஸ் போலையா? இன்னைக்கு லீவா? லீவெல்லாம் இல்லடா கண்ணு. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சித்தார்த்து கால் பண்ணி பேசினா. சித்துவா? ரத்னப்பா உங்ககிட்ட பேசினானா? அம்மாடி என்கிட்டயும் பேசினா. என்னப்பா சொல்றீங்க? என்ன பேசுனா? என்னமோ சிந்து உங்களை பாக்கணும்னு சொல்றா. நான் ஒரு 1 ஹவர்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். நீங்களும் முடிஞ்சா வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். சிந்து இன்னைக்கு உங்க எல்லாரையும் பாத்துக்குவா, ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொன்னா. என்னைக்குமே கால் பண்ணி பேசாத சித்தார்த்து இன்னைக்கு கால் பண்ணி இப்படி பேசினதோ, அதுவும் எங்க பொண்ணை பார்க்க வர சொல்றா. நான் வராம இருப்பேனா? போன் போட்டு உங்க பொண்ணு பாக்கணுங்கிற வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தா கூட அங்க கூட வந்திருப்பேன். இங்க நம்ம வீட்டுக்கே உன்னை கூட்டிட்டு வந்துட்டான். பார்க்க வர என்னமா செய்து? அதான் உடனே 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். அப்பா ஆபீஸ் ஒர்க்? டேய் கண்ணு, உன்னை விட என்ன ஆபீஸ் ஒர்க்கு, அதுவும் மாப்பிள. அதான் நம்ம சித்தார்த்து ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கான். அது எப்படி வராம இருக்க முடியுமா? அப்பா உண்மையதான் சொல்றீங்களா? நிஜமாவே சித்து உங்ககிட்ட பேசுறானா? என்னம்மா நீ திரும்ப திரும்ப கேக்குற? சித்து உன்கிட்ட ஒண்ணு சொல்லலையா? இல்லப்பா. சித்தார்த்து தாமா வர சொன்னா. வந்த நிமிஷத்துல கூட கிளம்புங்க, நான் என்னோட சிந்துவை பார்க்க வாங்கன்னு சொன்னான். என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சித்தார்த் வாப்பா. நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதாயா, இப்பதான் வந்தோம். ஓகே ஓகே. ஒர்க் இருக்கா? இப்ப என்ன கொஞ்சம் லேட்டா கூட போய் பாத்துக்கலாம். இல்ல நோ ப்ராப்ளம். சிந்து உங்களை பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன். சிந்து பார்த்தாச்சு, இனி நீங்க உங்க ஒர்க்க கூட பாருங்க. இல்ல சித்து, இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் இங்க வீட்லயே இருக்கலாமே. சிந்துவை கூட்டிட்டு வந்துட்டு உடனே நாங்க கிளம்புனா இப்படி? சிந்து சந்தோஷப்படுவான்னு தானே எங்களை வர சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் இங்கே இருக்கலாம். ஓகே ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாட்டி எனக்கு நோ ப்ராப்ளம். எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சித்தார்த்? சித்து காஃபி டீ ஏதாவது? இல்ல இல்ல, கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஓகேப்பா. ஆமா வீரா எப்படி இருக்கான்? வீரா ரூம்? சித்தார்த் வீராவோட ரூம கீழே சேஞ்ச் பண்ணிட்டோம். நீ போய் பாரு. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். இந்த சாலா சாலா சிந்து வந்தாச்சு. ஓய் என்ன? அப்புறம் உனக்கு உங்க வீட்ல என்ன பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும்னு சொல்லாத. உனக்கு இங்க பிடிச்சமான உன்னோட வைஷாமாவோ இல்ல சாலாமாவோ இல்ல மரகத அத்தையோ யாராவது செய்யற டிஷ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அந்த மாதிரி உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னோட ஃபேவரட்னா வைஷாமா செய்யற சக்கரை பொங்கல் தான். அவ்வளோ பிடிக்கும். ஓ அப்படியா? ஏன் கேக்குற? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? தேவையே இல்லாம ஞாபகப்படுத்திட்ட. சரி ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிடவா? அங்க பாரு. சிந்து, சலாமா. அடியே, உனக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல். வைஷாமா இந்தாடி, வாயில வாங்குறியா? சுட சுட இருக்குடி, இப்பதான் செஞ்சேன். எப்படிமா? சித்து தான் உங்க பொண்ணை கூட்டிட்டு வர போறேன். அவளுக்கு என்ன ஃபேவரட்டோ அதை செஞ்சு வைங்கன்னா, என் பொண்ணுக்கு பிடிச்சது இந்த சக்கரை பொங்கல் தானே. அடுத்த செகண்ட் செஞ்சிடல. வைஷாமா உட்காருடி, ஊட்டி விடுறேன். அது அது என்னடி, எப்பவுமே அடிக்கடி இங்க வந்துக்க மாட்ட. இன்னைக்கு என்னமோ சித்தார்த்து கால் பண்ணி இந்துவை கூட்டிட்டு வரேன், இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் சொன்னதும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இன்னைக்கு ஃபுல்லாவா? ஏண்டி தெரியாத மாதிரியே கேக்குற? ஏன் சித்தார்த் ஒண்ணு சொல்லலையா? சொல்லல சாலாத்த, சும்மா அப்படியே சஸ்பென்ஸா கூட்டிட்டு வந்தேன். ஓ, அதுக்குதான் இப்படி பேந்த பேந்த முழிக்கிறாளா? ஆமா ஆமா. சரி சரி, ஊட்டி விடுங்க. உட்காருடி. சிந்து கண்ணு உட்காருமா. சரிங்க ரத்னப்பா. சிந்து சாப்பிட்டுட்டு வா, நான் போய் வீராவை பார்த்து பேசிட்டு இருக்கேன். சரி சித்தார்த். சாப்பிட. வைஷோமா, நீங்க செஞ்ச சக்கரை பொங்கலா? ஆமா சித்தார்த். நான் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பாத்துக்கவா? சித்து, என்ன கேள்வி இது? இரு உட்காரு, நானே ஊட்டி விடுறேன். ஐயோ இல்ல இல்ல, நான் உங்களுக்கு கால் பண்ணதும் சிந்துக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேட்டதுமே நீங்க சக்கரை பொங்கல்னு சொன்னீங்க. இப்ப சிந்துவும் கொஞ்சம் கூட தயங்காம சக்கரை பொங்கல் சொன்னாலா? அதான் அவ்வளோ டேஸ்டா இருக்குமா, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேங்கிற ஆசைதான். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. ஏ சிந்து உட்காருடி. சித்தார்த் உட்காரு, நானே வாயில குடுக்கறேன். இல்ல இல்ல வைஷோத்த. ஏய் ரொம்ப பண்ணாதடா, உட்காரு. உன் பொண்டாட்டிக்கு பிடிச்சது உனக்கும் பிடிக்கும்ல? பிடிக்கும்.
பின்ன என்ன, உட்காரு. கொடுங்க. ஓய் என்ன? ஒன்னும் இல்ல. சீத்து கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறியா? ம் வைஷாமா கொடுங்க. இத தாரேண்டி. சித்து இந்தா ஃபர்ஸ்ட் உனக்கு. கொடுங்க வைஷாத்த. சித்து இந்தா சூடா இருக்கு. ஓகே ஓகே, அப்படியே கொடுங்க. மெதுவா. அப்பா வைஷாத்த, வாவ் சூப்பர், செம்ம டேஸ்டா இருக்கு. இது நீங்களா செஞ்சதா? ஆமா சித்தார்த். சீத்து ஃபர்ஸ்ட் இங்க நீ சாப்பிடுற. டேய் சந்தோஷமா இருக்குடா. சித்தார்த், வயசு சூப்பரா செய்யறதுனா இந்த சக்கரை பொங்கல் தான். வாவ் சூப்பரா இருக்கு. வைஷாத்த, இனிமே இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு கால் பண்ணிடுங்க. சிந்துவை கூட்டிட்டு வரேன்னா என்னமோ, நான் வந்துடுறேன். சரி சித்தார்த், கண்டிப்பா. சீத்து என்னங்க பாத்தீங்களா, என்ன ஒரு ஆச்சரியம். கல்யாணத்துக்கு விருந்துக்கு வந்துட்டு கூட சாப்பிடவே மாட்டேன்னு சொன்ன சித்தார்த்து இன்னைக்கு நம்ம பொண்ணை கூட்டிட்டு வந்து. ஆமா சாலா, ஆனா பார்க்கவே சந்தோஷமா இருக்குல்ல. ஆமாங்க. நம்ம பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மனச மாத்திட்டான்னு நினைக்கிறேன். அதை விட நம்ம பொண்ணு முகத்துல சந்தோஷத்தை பாரு. கோடி கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்குமா? உண்மைதான் வைரம். கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு சந்தோஷமா வாழ்றத பாக்குறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரோம். ஆமாண்ணே. சித்து இந்த இன்னும் கொஞ்சம். வைஷாத்த, என்ன பார்த்துட்டு உங்க பொண்ணை மறந்துட்டீங்க. பாவம், ரொம்ப ஏக்கத்தோட பாக்குறா. அதுவும் இல்லாம எனக்கு வயிறு வலிக்க போகுது. அவளுக்கு கொஞ்சம் கொடுங்க. இதோ கொடுத்துறேன். வைஷாமா இதோ தாரேண்டி. என்னங்க திரு? சொல்லுமா. என்னங்க கிளம்புங்க வெளிய. ஓய், என்ன அப்பையில இருந்து வெளியே போன்னு பத்தி விடுற? என்னங்க சிந்து வந்திருப்பா, போங்கங்க. இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்கோ. எது? ஆபீஸ்ல அவ்வளவு ஒர்க் இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் விட்டு போட்டு என்ன கூப்பிட்டு நல்ல பையனா இருந்த என்ன என்னங்க சொல்ல விடுமா. ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஏய், ரொம்ப திட்டுற. இதுக்கு மேலையும் திட்டுவேன். இவ்வளவு நேரம் இங்க உள்ள இருந்ததுக்கேவும் சுபா வேணியெல்லாம் நினைச்சா பயமா இருக்கு. கண்டிப்பா கிண்டல் பண்ணுவாங்க. இதுல நீங்க வேற இன்னும் நின்னுக்கிட்டே இருக்கீங்க. கிளம்புங்க. சரிதான், ஆனா இது ரொம்ப சரியில்லடி. எது? காரியம் முடிஞ்சதும் புருஷனை விரட்டுற. காரியமா? கொன்றுவேன். என்னங்க சொல்லுங்க. இல்ல வெளியே போனதும் ஆளாளுக்கு ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. என்னங்க சொல்றது? நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. நான் சிந்து கிட்ட பேசிட்டு ஒர்க் அதிகமா இருக்குன்னு ஆபீஸ் கிளம்பிடுவேன். என்னங்க அநியாயமா இருக்கு. சித்தார்த் இன்னைக்கு ஃபுல் டே எல்லாரும் இங்க இருக்கலாம் தானே பேசினா. பேசுனா என்னங்க ரத்ன மாமா வைர மாமாவே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி போங்க, நீங்க முத போய் பேசிட்டுங்க, நான் அதுக்கப்புறம் வரேன். ஓகேங்க. நான் ஃபர்ஸ்ட் போய் கேஷுவலா பேசுறேன். அப்புறம் நீங்க நார்மலா ரொம்ப கேஷுவலா அப்படியே ஒண்ணும் நடக்காத மாதிரி பச்சை பிள்ளை மாதிரியே வாங்க. கிண்டல் தானே பண்றீங்க? சிரிக்காதீங்க. அப்புறம் வேண்டாமா, சண்டை போட்டுட்டு திரும்ப என்னால சமாதானப்படுத்த முடியாது. சமாதானமா? என்னங்க இப்ப சண்டை போட்டு நம்ம சமாதானம் ஆகல. கஷ்டத்துல இருந்த என்ன நீங்க ஆறுதல் படுத்துனீங்க. அப்பனா கஷ்டப்படுத்தணுமா? வேண்டாம், உங்களை நான் நஷ்டப்படுத்திடுவேன். அப்படியே திரும்பி பார்க்காம போயிடுங்க. சரி சீக்கிரம் வா. முடி காஞ்சதும் பின்னி போட்டு வரேன். ஓகே. வீரானா, இப்போ பெயின் எல்லாம் ஓகேவானா? நல்லா இருக்கியா? நல்லா சாப்பிடுறியா? நான் நல்லா இருக்கேன்டா பாப்பா. டேய் சிந்து, நம்ப முடியலடா. உன்னை பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல உன்னை சரியா கூட பார்க்க முடியல, பேசவும் முடியலையா. இப்ப வீட்டுல சும்மா இருக்கும், ஆனா உன்னை வந்து கூட பார்க்க முடியலையே நினைச்சேன். ஆனா நீயே வந்துட்டடா. அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கும் தானா. இன்னைக்கு நான் உன்னை பாப்பேன்னு எதிர்பார்க்கல. திடீர்னு சித்தார்த்த கூட்டிட்டு வந்துட்டான். சந்தோஷமா இருக்கனா? இதுவும் அண்ணி எப்படி பாக்க? அண்ணி
உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்க அண்ணி. ஹாஸ்பிட்டல்ல நீங்க அழுக உங்களோட கஷ்டம், சாப்பிடாம இருந்தது, தூங்காம இருந்தது அண்ணி, இதெல்லாம் பார்த்து பார்த்து எங்களுக்கு அழுகதான் வந்தது. ஆனா இப்போ உங்களை அப்படி சந்தோஷமா பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்க அண்ணி. ஆமா சிந்து, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கடவுள் நம்மள கைவிட மாட்டார்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. உண்மை அண்ணி. சித்தார்த், ஏன் நிக்கிற? உட்காரு. இருக்கட்டும் வீரா. வீரா, எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். அதை விட நீ கஷ்டப்பட்டதை விட உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் கஷ்டப்பட்டதுதான் அதிகம். மனசுல ஃபர்ஸ்ட் ஒன்ன வச்சுக்கோ. ஹாஸ்பிட்டல்ல முடியாம படுத்திருக்கிற பேஷண்ட்டுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு உரிய வலி, வேதனை அது மட்டும்தான் பெருசா இருக்கும். ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சொல்ல முடியாத வலி. நமக்கானவங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது நீ நினைச்சு பாரு, வெளியே இருக்கிறவங்களுக்கு நரக வேதனை. இந்த வேதனைய நாம யாரும் கொடுக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நமக்காக இல்லைனாலும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்காக நம்ம ஹெல்த்த நாம தான் நல்லா பாத்துக்கணும். வீரா, புரியுதா? நல்லாவே புரியுது சித்தார்த். நீ சொல்றது உண்மைதான். நம்ம பொழைப்போமா பொழைக்க மாட்டோமா, பொழைக்கலாட்டி இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து எல்லாத்தையும் வெறுத்துட்டு நாம கண்ணை மூடி பேசாம தான் படுத்திருப்போம். ஆனா நம்மள இழந்துருவோமோ அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க படுற கஷ்டம் மிக கொடுமையானதுதான். இப்ப நினைச்சாலும் எல்லாத்துக்கும் அந்த வழியை கொடுத்துட்டோமேனு மனசு வலிக்கதான் செய்து சித்தார்த். ஏய், அப்படி பேசாத. அது நீ விரும்பி கொடுக்கல. என்ன ஒர்க்க பாக்குற மாதிரி ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடு, ஹெல்த்தையும் பாத்துக்கோ. ஸ்டார்டிங்ஸ்லயே உனக்கு கண்டிப்பா சிம்டம்ஸ் நிறைய இருந்திருக்கும். நீ தான் அதை வேலை வேலைன்னு கண்டுக்காம விட்டுட்ட. இனி அது ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடு. கண்டிப்பா சித்தார்த். வீரா, இது உனக்கு மட்டும் இல்ல, வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் சித்து. ம். என்ன? ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்ல சித்தார்த். எப்பவும் கலக்கலன்னு பேசிட்டு இருக்கிற சித்து இன்னைக்கு என்னடா அட்வைஸ் எல்லாம் பண்றியேன்னு பாக்குறான். அப்படியா? டேய் பாப்பா. திருவண்ணா. சித்தார்த், வா சித்தார்த். என்ன திரு, இன்னைக்கு நான் ஆபீஸ் போகல? இல்ல போயிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். ஓ, ஓகே ஓகே. திருவண்ணா, அண்ணி எங்க? இதோ வாராமா. சித்தார்த், சாரி சித்தார்த். எதுக்கு திரு? இல்ல, சிந்துக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி வைன்னு சொன்னேன். வீட்டை விட்டு வெளியே போகாததுனால வாங்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வீட்டுக்கே நான் வாங்கிட்டு வரேன். இருக்கட்டும் திரு. சும்மா சிந்துக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் எல்லாருக்கும் கால் பண்ணி அவளுக்கு பிடிச்சதா செய்ய சொன்னேன். ஏன் சித்தார்த், எங்களுக்கு மட்டும் எதுவுமே சொல்லல? அது இல்ல மதி, நீ வீராவை பாத்துட்டு இருப்பா, அதான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம் நானும் கவனிச்சுக்கிறேன். தாராளமா. திருவண்ணா, சித்து உனக்குமா போன் பண்ணா? ஆமா சிந்து, எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே வா. ம். அப்பனா சக்தி அண்ணா, சரத்து, ஜீவாலா ஆல்ரெடி எல்லாருமே கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. நிஜமாவா? ஆமாண்டா பாப்பா. அப்புறம் சித்து, ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்பா எப்படி இருக்காங்க? எங்க திரு கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது, இப்ப திரும்பவும் லோ ஆக்கிட்டே தான் போகுது. எப்போ கண் முழிக்க போறாருன்னே தெரியல. சீக்கிரம் நல்லது நடக்கும் சித்தார்த். நம்புவோம். எங்க வீரா மாதிரி யாருக்கும் தைரியம் இல்ல. டேய், என்ன எதுக்குடா இழுக்கிற? அது ஒண்ணு இல்ல வீரா, முடியலன்னு சொன்னதும் மதிய நல்லா பாத்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக எப்போ பாப்பா என்னெல்லாம் நாடகம் நடத்துன? ஏய், உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அட பாவிகளா, ஏன்டா இப்படி பண்றீங்க? முடியல, என்ன நம்பி வந்த பொண்ண நல்லா பாத்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக முட்டாள்தனமான முடிவுதான். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியலடா. ஏய் திருப்பட்டவனே, யார் பார்த்த வேலைடா இது? இல்ல, நம்ம 4 பேர் கொண்ட குழுதான். அழுதைகளா? இருடா, கவனிச்சுக்கிற. ஏ வீரா, உண்மையிலே உன்னோட விஷயத்தை நான் பாராட்டுறேன். பாராட்டுறியா? ஆமா, என்னதான் இருந்தாலும் அதே சந்தோஷமா இருக்கணும்னு யோசிச்ச பாத்தியா? உண்மையிலே நீ கிரேட் தான்டா. என்னத்த சொல்ல வீரா, உண்மையிலே ஓ நிலைமையில நான் இருந்தாலும் அதே தான் யோசிப்பேன். எதை யோசிப்ப? நீ சந்தோஷமா இருக்கிறத பத்தி. நான் சந்தோஷமா இருக்கிறத பத்தி நான் புரியலையே. ஓய், உன்னோட சந்தோஷம் என்னது? உன் குடும்பம், உன் அண்ணனுங்க கிட்ட உன்ன ஒப்படைச்சிட்டு போவேன். ஓய் சிந்து. ஏன்டா பேச மாட்ட? அறிவோட தான் பேசுறியா? ஓய், என்னடி? என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? ஆளு மூஞ்சியம் பாரு. ஏண்டா, நீ இப்படி பேசுனதே தப்பு. நான் அண்ணனுங்க கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டு போறதுக்குதான் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஏய் இல்லம்மா, முடியாத சூழ்நிலை. முடியாத சூழ்நிலை வராம பாத்துக்கோ. இங்க பாரு, மதிய நீ மாதிரி எல்லா பொண்ணுங்களும் தைரியமா இருக்க மாட்டாங்க. ரொம்ப வீக்கான பொண்ணுங்களும் இருக்காங்க. நீ இப்ப என்ன சொல்ல வர? நீ பேசுனது தப்பு. இல்ல, நீ அப்பனா வீக்கு. நான் வீக்கு தான்டா. எனக்கு யார ரொம்ப பிடிக்குதோ அவங்கள விட்டுட்டு இருக்க முடியாது. அதுவும் எங்க அண்ணனுங்க கிட்ட விட்டுட்டு போவேங்கிற ரொம்ப திமிருதான். அண்ணி, கொழுந்தனாரே, என்ன போடு போடுறா? அதானே அண்ணி, இவ்வளவு நாள் சித்தார்த்த வில்லனா தப்பா நினைச்சிட்டோமே. அதானே திரு, மெயின் வில்லியே நம்ம சிந்துதான். கரெக்ட் அண்ணி, கரெக்ட். ஏ பாப்பா பாப்பா, ஏன் இப்படி கோபப்படுற?
பாருண்ணா என்ன பேசுறானு. ஏ சிந்து சும்மா விளையாட்டுக்கு. விளையாட்டுக்குனால இப்படி பேசலாமாண்ணா? சரிம்மா விடு, உனக்காக நாங்களாம் இருக்கோம்னு சொல்றான். நீங்களா மட்டும் இல்ல, எனக்கு அவனும் தான் வேணும். அண்ணா இப்படி எல்லாம் பேச சொல்லாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ சிந்து, இந்த வார்த்தையை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அச்சோ, ஆனா உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சு ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இங்க வர வச்சு சிந்துவை கூட்டிட்டு வரேன், சிந்துவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வைங்கன்னு சொன்னா, அடே சித்தார்த், கடைசியில நீ சொதப்பிட்டியேடா. நோ இம்ப்ரெஸ், ஒன்லி கோபம் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த கோபம் என் மேல உள்ள பாசத்தினால வந்தது. சிந்தாமணி, நான் ரசிக்கிறேன்டி. ஆனாலும் இனி இம்ப்ரெஸ் பண்ண யோசிக்க வேண்டிதான். ஏ சிந்து சிந்து, சரி சரி ஓகே, சித்தார்த்து பேசுனது தப்புதான், அப்புறம் திட்டிக்கலாம், ஓகேவா? இப்ப நீ கூலாரு. வா வா, இந்த மாடுகள்லாம் வந்திருப்பாங்க, போய் அவங்கள பார்க்கலாம். திருவண்ணா, இருந்தாலும் இவன் பேசுறது. சரி விடுமா, மன்னிச்சிடலாம். இல்லனா மன்னிக்கல முடியாது. இப்போ உங்களுக்காக நான் விடுறேன், ஆனா இதுக்குள்ள சேர்த்து மத்த அவனை கவனிப்பேன்னு சொல்லி வைங்க. டேய் சித்தார்த், கேட்டுச்சா? கேக்குது கேக்குது, கேட்டுச்சாமா? கோபத்தை விடு. வா வா, சரத்து ஜீவா சக்தி எல்லாம் வந்துட்டாங்க, போய் பார்க்கலாம். சரிண்ணா. வீராண்ணா நீங்க இரு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரிடா பாப்பா, ஆனா கோபத்தை குற. வீராண்ணா, அவன் பேசுனது தப்பு தானே? ஆமா ஆமா, தப்புதான். சரி விடு, அப்புறம் கவனிச்சுக்கலாம். ஓகேண்ணா, ஆனா நான் சும்மா விட மாட்டேன். இல்லாத பாப்பா, அண்ணனை கூப்பிடு, நான் கூட வரேன். என்ன ஏதுன்னு ஒரு கை பாத்துக்கலாம். சாரிண்ணா. அநியாயம் பண்றீங்கடா உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்துல. ஏய் இரு இரு, நாங்க உன்னை கவனிச்சுக்கிறோம், அப்புறம் தான் நீ எதா இருந்தாலும் பேசணும். சிந்து, சர்ப்ரைஸ், இம்ப்ரெஸ் எல்லாம் நோ, ஒன்லி ஆங்கிரி மட்டும்தான். சரிமா, ஓகே. இருக்கிற மிச்ச நட்சத்தையும் போய் பாப்போம். நீ வராத, எனக்கு பாத்துக்க தெரியும். அடியே வா தீர்வண்ணா, நாம போலாம். பல்லாமே. அடி பாவி, இருடி கவனிச்சுக்கிறேன். உன் கோபம் கூட நான் வென்று ரசித்தேனடா. நீ தீயாயிர என்னை திரியாய்த்தொட, நான் ஒளி பெற்றே வாழ்வேனடா. டேய் சரத்து. ஓய் வாயாடி, என்னவா திடீர்னு வந்திருக்க? டேய், திடீர்னு இவ மட்டுமா புருஷனோட சேர்ந்து வந்திருக்கா? எப்போரா சர்ப்ரைஸா வந்தேனா? மாமா மாமா, ரொம்ப சர்ப்ரைஸ் தான். ஏண்டி, அதெல்லாம் இருக்கட்டும், எங்க உன் புருஷன்? ஏன்டா? இல்ல அவனுக்கு என்ன சேட்டையா? ஏன்? என்ன ஏன்? எங்க எல்லாத்துக்கும் போன் பண்ணி சிந்துவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்றான். பாரு, உனக்கு சாக்லேட் பிடிக்கும்னு அவ்வளவு சாக்லேட் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த போலீஸ்காரனை பாரு, பேரு தான் போலீஸ்காரன், ஆனா உனக்கு ஐஸ் வண்டிக்காரன். டேய் அங்க பாரு, ஐஸ்கிரீம் ஒழுக ஒழுக எடுத்துட்டு வந்திருக்கான். டேய் அட்டி வாங்க போற. சிந்து, இந்தாடி நீ சாப்பிடு. சரத்து, எனக்கு பிடிக்கும்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தியா? ஐயா இல்ல இல்ல. இல்லையா? ஆமா, எனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்திருக்கான். டேய் சரத்து, குர்ரா, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் எருமை, கொன்றுவேன். திங்கணும்னா முதல்ல சண்டைக்கு வந்துரு. டேய் போடா. சக்தியானா? பாப்பா, அது பாப்பாதான். யார் பால் வண்டின்னு சொன்னா? மாடு பேன் வாய் திறக்கிற மாதிரி திறக்கிற. ஜேய், என் பொண்டாட்டியோட அண்ணங்காரனே, சாம இரு, இல்ல அடி வாங்கிருவ. இந்த குடும்பத்தோட டைலாக் கடாது. எப்ப பாரு அடி வாங்கிருவா அடி வாங்கிருவேன்னு. டேய் அண்ணா, உனக்கு என்னடா ஆச்சு? பாரா தங்கச்சி, நாமளும் தான் அண்ணன் தங்கச்சி, இப்படியே அன்பா பரிமாறிக்கிறோம். இவங்க என்னமோ அதிசய மாதிரி, அதுவும் அந்த சித்தார்த்து சொன்னதுக்காக எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்னொன்னு வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க. இதுல இந்த வீரா தீரு ரொம்ப ஸ்பெஷல். ஸ்பெஷலா? ஆமா உடன்பிறப்பே, அவங்க 2 பேரும் வீட்டுல இருக்காங்களா, அதனால போன் பண்ணி ஆளாளுக்கு ஒவ்வொன்னா வாங்கிட்டு வர சொல்றாங்க. சோ கொடுமடா. அதுவும் அந்த திருப்பட்டவன் என் தங்கச்சி ஹேண்ட்பேக் பிடிக்கும், அதுவும் ஸ்கை ப்ளூ பிடிக்கும், வாங்கிட்டு வந்துடுறான்னு கால் பண்றான். டேய் அண்ணா எருமை, ஏண்டி திட்டுற? சிந்துக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்தியே, அப்படியே எனக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? டேய் பாப்பா, உனக்கு வாங்காம இருப்பேனா? திருவோட கணக்குலயும் இன்னொரு ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்படியாடா? உனக்கு பிடிச்ச பிங்க் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. ஃப்ரிட்ஜ்லயா? சை, ஃப்ரிட்ஜ் மேல. ஓகேடா. காட்டருமே, ஏன்டா அப்படி பாக்குற? இதெல்லாம் ஒரு பொழப்பு. எப்படியோ சைடு கப்ல என் தங்கச்சி கொண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, ரொம்ப பெருமைதான். சரிடா எருமை, எதுக்கு இந்த ரோஸை வாங்கிட்டு வந்த? அது ஒண்ணு இல்லடா,
கல்யாணத்தப்போ மண்டபத்தை பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருந்தோமே. உனக்கு எங்கடா மண்டபத்துல கல்யாணம் நடந்துச்சு? ஏய், நம்ம பாப்பா கல்யாணத்தப்பாடா. ஏய் எருமை, என் பாப்பாக்கு தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டுக்கும் எங்க மண்டபத்துல நடந்துச்சு? அட கிறுக்கு பிடிச்சவனே, ஏன் பாப்பாக்குடா? ஓ, அப்படி தெளிவா சொல்லு. சரி, அப்போ டெக்கரேட் பண்ண ரோஸ் எல்லாம் பார்த்து என் தங்கச்சி ரொம்ப பிடிச்சிருக்குனா, இது அப்படியே கை நிறைய பிடிச்சு தூக்கணும்னு ஆசைன்னு சொன்னா. சபா, அந்த ஆசை எப்படி நிறைவேத்திட்டியாப்பா? ஆமாண்டா சிந்து பாப்பா. ஆமா, அது இன்னும் அஞ்சலி பாப்பா தான். ஏச்சை கம்மனிடுறா. சக்தியனா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு உன் புருஷனை தவிர எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். டேய் கூறு கட்டவனே, எனக்கு என் புருஷனையும் பிடிக்கும். ஆ, ஆ, ஆ. பிடிக்கும்டா. டேய் டேய், அப்புறம் இன்னொன்னு சொல்லட்டா? என்னடி? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏ, ரகசியமா? பக்கத்துல வா. இதுக்கு மேல பக்கத்துல வர முடியாது. அப்படியே சொல்லு. டேய், யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே? சொல்ல மாட்டேன்டி, சொல்லு. இப்போ நானும் என் புருஷனும் ஆ, ஆ, ஆ. என்னடி வெக்கம்லாம் படுற? என்னன்னு சொல்லுடி. அது நானும் என் புருஷனும் லவ் பண்றோம். யார? டேய் லூஸ் எருமை, அவன் என்ன, நான் அவன. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இப்பதான் லவ் ஆரம்பிச்சிருக்கா. டேய் டேய், இப்ப கூட என்னை இம்ப்ரெஸ் பண்ணாதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன சொன்ன? ஆமாடா, உண்மைடா. அடி பாவி. டேய் டேய் சித்தார்த். ஏய் என்னடா? டேய் சரத்து, நாம மோசம் போயிட்டோம்டா. என்னது மோசம் போயிட்டியா? டேய் அண்ணா, என்னடா சொல்ற? யார்கிட்ட? ஐய, நீ வேற சும்மா இருடி. சரத்து, மோசம் போனது இதோ உன் தங்கச்சிக்காரியோட புருஷன்கிட்ட. டேய் கிறுக்கு, என்னடா சொல்ற? பாராவை செஞ்ச வேலைய ஐயே நீயே சொல்றா. ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டியை இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்ணணும்? என்னடா லூசுத்தனமான கேள்வி. டேய் சொல்லுடா. அந்த பொண்ணுக்கு பிடிச்சத செய்யணும். உன் தங்கச்சி புருஷன் என்ன பண்ணிருக்கான்னு பாருடா. உன் தங்கச்சிக்கு பிடிச்சத பூரா நம்மள வாங்கிட்டு வர சொல்லிருக்கான். இதெல்லாம் நாம வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணி இவ ஓடிய போய் அவ புருஷனா பாராட்ட. ஆமாண்டா. டேய் ஏன்டா? ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. இப்படி எல்லாம் ஒரு கொடுமை நடக்குமா? அடச்சி போ. போவா. பொறாமையில பொசுங்காத. எனக்கு அது மட்டும் தாண்டி பட தெரியுது. மிச்சப்படி ஒன்னதுக்கும் அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. அடப்பாவிகளா, கோரசா அதானேங்கிறத விதவிதமா சொல்றீங்க. பிச்சு போடுவேன் பிச்சு. ஏய் ஜீவா சும்மா இரேன். சிந்தாமணி இந்தா, உனக்கு பிடிச்ச பிளேவர்ல வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. தேங்க்ஸ்னா. சிந்து, இது ஏன் சார்பா கிடையாது, உன்னோட வீராண்ணா சார்பா. என்னடா நீ? தெரியலமா, ஏதோ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ன்னு சொன்னாங்க. வீராண்ணா நான் தாடி வாங்கிட்டு வந்தேன். சித்தார்த் வீராக்கு கால் பண்ணதும் அவன் எனக்கு கால் பண்ணிட்டான். ஆமா ஆமா, இந்த திருப்பட்டவன் எனக்கு கால் பண்ணிட்டான். டேய் ஓய் சிந்தாமணி, என்ன திடீர்னு அதுவும் சித்தார்த்து கால் பண்ணி சொல்ற அளவுக்கு? தெரியலடா, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு சொன்னா, நானும் நம்பி பைக்ல ஏறி உக்காந்தா நேரா இங்க கூட்டிட்டு வந்து, அதுவும் ரத்னப்பா வைரப்பாவெல்லாம் ஆபீஸ்ல இருந்து வர வச்சு. ஏய் சரத்து, அதை விட அப்பாக்கு அவனே கால் பண்ணி வர சொல்லிருக்கான். அப்பா சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிஜமாவா? ஆமாடி. ஐயோ சிந்தாமணி, அதை ஏன் கேக்குற? அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் ஒரே கண்ணை கசக்கிட்டு ஏன் மருமவன் எனக்கு போன் பண்ணிட்டான், ஏன் மருமவன் எனக்கு போன் பண்ணிட்டான்னு அப்படியே பாச மலையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏய் ஜீவா. நிஜமா தாண்டி. நான் தான் பக்கத்துல இருந்தா நம்மளும் நனைஞ்சு அப்புறம் நாளைக்கு சளி பிடிச்சிருமேங்கிற பயத்துல அந்த பாசத்தை விட்டு தள்ளி வந்துட்டேன்டி. சரத்து, இதுவும் ஒரு ஹாப்பியா இருக்குலடா. நான் கூட சித்தார்த் சர்ப்ரைஸ் சொன்னதும் வேற எங்கேயோ கூட்டிட்டு போவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவன் வேற எங்க கூட்டிட்டு போயிருந்தாலும் நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு தெரியல. இங்க வந்து உங்க எல்லாத்தையும் பார்த்து, அதுவும் இல்லாம எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி, டேய் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. எங்களுக்கும் தாண்டி. உன்னை சும்மா பார்த்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம். சித்தார்த்தே எங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணி என் பொண்டாட்டிக்கு பிடிச்சத வாங்கி வைங்கன்னு சொல்லி உன்னையும் கூட்டிட்டு வந்தான் பாத்தியா? ரொம்ப ஹாப்பிடா. ஆமாண்டா, ஆளுக்கு 1500 ரூபாய் செலவு வச்சிருக்கான். இதுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டாடுங்க. ஏய் சரி ஓகே. எனிவே எல்லாரும் ஹாப்பி தானே? நானா ரொம்ப ஹாப்பி. என் சித்தார்த்தும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். என்னடி? ஒண்ணுலடா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமா? வாடி போலாம். ஒரு கோடி இன்பங்கள் உன்னை பார்த்த நொடியில், நான் வாழும் நாள் மட்டும் நீ எந்தன் மடியில், உன்னை இன்று பொழுதிங்க கடவுள் முகம் பார்த்த பொழுது உன் பாதம் தொழுதே. ஆராரிராரோ, ஆராரிராரோ,